வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. ஆல்ரெடி நம்ம சேனலில் கிரியேட்டிவ் ஆல்பம் பேஜ் டிசைன் ஒரு 3 டிசைன் போட்டிருந்தோம். ஸோ அந்த டியூட்டோரியல்ஸ் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோலையும் ஒரு சூப்பர் கிரியேட்டிவான ஆல்பம் டிசைனிங் பேஜ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ஆல்பம் டிசைனிங்கும் பண்ணுற மாதிரி 12x36 சைஸ்லேயே ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வித் 36 கொடுத்துட்டு ஹைட் வந்து 12 கொடுத்துக்கிறேன். தென் ரெசல்யூஷன் 300, கலர் மோட் RGB கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மார்ஜின் செட் பண்ணலாம். ஸோ வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எல்லா சைட்லையுமே 150 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டாக நம்ம லெஃப்ட்டில் உள்ள டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். இந்த மார்ஜின்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ரா பண்ணுறேன். ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ரெக்டாங்கிளோட அப்பியரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இந்த பேனல் இல்லை அப்படின்னா விண்டோவில் போய்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அப்பியரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் நமக்கு இருக்குது, ஃபில் வந்து இல்லை, எதுவுமே இல்லை. ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். தென் ஃபில்லை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளாக் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸோட எண்டில் ஒரு ரூலர் செட் பண்ணோம். ஸோ ரூலரை ட்ராக் பண்ணி ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கடைசியாக விட்டுறேன். உங்களுக்கு இந்த ரூலர் இல்லை அப்படின்னா Ctrl+R ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரூலர் வந்துடும். இப்போ இந்த பாக்ஸை வந்து வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். அகைன் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளார இங்கே கிளிக் பண்ணி பாக்ஸோட எண்டு வரை கொண்டு வந்துட்டு விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில் நமக்கு பிளாக்ல இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபில் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் அந்த மாதிரி மாற்றிருக்கேன். இப்போ ட்ரா பண்ண இந்த ஒயிட் ரெக்டாங்கிள் லேயர் தான் நமக்கு செலெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் வித்தில் வந்து /3 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ட்ரா பண்ண வித்து வந்து இப்போ 3 பங்காக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அதில் ஒரு பங்கு தான் இது. இதில் வந்து ரூலரை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அண்ட் அகைன் இதை கிளிக் பண்ணி ஸோ ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு அகைன் ரூலரை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ நம்ம காலம் வைஸாக 3 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். அடுத்து ரோ வைஸாக 3 ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ட்ராக் பண்ணி ஜஸ்ட் மேலே வச்சுட்டு Ctrl+T போட்டு ட்ராக் பண்ணி கடைசியாக அந்த எண்டு வரை கொண்டு போயிடுறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஹைட்டில் வந்து /3 கொடுக்கணும். ஸோ ஹைட்டில் ப்ராப்பர்ட்டிஸில் ஹைட்டில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் /3 கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் ரூலரை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டு தென் இதை ட்ராக் பண்ணி இதுக்கு கீழே வச்சுட்டு அண்ட் அகைன் ரூலரை வச்சிடுறேன். இப்போ அந்த பாக்ஸை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கொயரை பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணணும். ரெக்டாங்கிள் டூலை ஹோல்டு பண்ணி லைன் டூல் எடுத்துக்கிறேன். லைனை வந்து கரெக்டாக இந்த பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கரெக்டாக எண்ட் ஆகிற இடத்துல விட்டுருங்க. இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். பட் அப்பியரன்ஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில் தான் வந்து இருக்குது, ஸ்ட்ரோக் இல்லை. ஸோ நமக்கு இதில் எதுவுமே விசிபிளாக இருக்காது. அதனால் ஃபில்லை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை வந்து ஒயிட் கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட வித்து வந்து ஒரு 15 கொடுத்துக்கலாம், ஆர் 10 கூட கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த லைன் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J போட்டு அகைன் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைடு வர ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு அந்த லைன் மட்டும் சைடில் மூவ் ஆகிட்டே வரும். இந்த ரூலர் மேலே வச்சுக்கலாம். இப்போ 2 லைனையுமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். தென் என்ட்ரு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நமக்கு இந்த ரூலர் எதுவுமே தேவையில்லை. இந்த லைன் போடுறதுக்காக மட்டும்தான் அந்த ரூலர் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ வியூவில் போயிட்டு கிளியர் கைட்ஸ் கொடுத்துக்கிறேன். நமக்கு மார்ஜினும் சேர்ந்து போயிடும். மார்ஜின் நமக்கு இம்பார்ட்டன்ட். மார்ஜின் வந்து இந்த டிசைன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே நமக்கு தேவைப்படும். ஸோ வியூவில் போயிட்டு நியூ கைட் லேஅவுட் கிளிக் பண்ணிவிட்டு அதே 150 பிக்சல் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் கொடுத்தது. ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ட்ரா பண்ண இந்த 4 லைன்ஸை மட்டும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். 4 லைன்ஸோட லேயர்ஸை மட்டும். தென் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு லைன்ஸ் ஒரு லேயரில் இருக்குது அண்ட் இந்த பேக்ரவுண்ட் பேட்ச் ஒரு லேயரில் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டுக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் கார்னரில் கொண்டு போனீங்கன்னா உங்கள் ஏரோ வந்து கர்சரோட ஏரோ இந்த மாதிரி மாறும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி 1 2 3 டைம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான ஒரு டைமண்ட் மாதிரி கிடைக்கும். தென் என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன் லெஃப்ட் சைடில். இந்த இடத்துல நம்ம ஒரு இமேஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பத்தாது. ஸோ இமேஜ் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அதனால் இப்போ இந்த 2 லேயரையுமே செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செட் பண்ணிவிட்டு வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கலாம். தென் நீங்கள் மேலே இருக்க லைன் லேயரை விட்டுட்டு பின்னாடி இருக்க இந்த பிளாக் லேயர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம வேறு ஒரு இமேஜை வந்து கிளிப் பண்ண போகிறோம். அந்த இமேஜை இப்போ நான் ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இந்த இமேஜை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த பிளாக் லேயருக்கு மேலே வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜை கீழே உள்ள லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் இப்போ நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் இந்த பிளாக் லேயருக்குள்ளார மட்டும்தான் மூவ் ஆகும், இதை விட்டு வெளியில் போகாது. ஸோ Ctrl+T போட்டு சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு
எந்த இடம் விசிபிளாக தெரியுமோ அந்த இடத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸை வந்து இந்த லைன் கிராஸ் ஆகிற மாதிரி வச்சிடாதீங்க. ஃபேஸ் வந்து இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஃபுல்லாக விசிபிளாக தெரியணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ ஓவரால் பேக்ரவுண்டை ஃபஸ்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் இமேஜ் தான் ஓவரால் பேக்ரவுண்டாக வைக்க போகிறேன். இங்கே வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் ரீசைஸ் பண்ணிவிட்டு தென் இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபுல்லாகவே பின்னாடி கொண்டு போயிடுறேன். இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் ஒயிட் லேயர் தேவையில்லை. ஸோ அந்த லேயரை டெலீட் பண்ணிடலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். தென் மேலே கிளிப்பாக இருக்குல்ல அதை விட்டுருங்க. கீழே உள்ள ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மூவ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ விட்த் வேணுமோ அவ்வளோ விட்த் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதோட கலரை வந்து பியூர் ஒயிட்டாக மாற்றிடுங்க. விட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் விட்டு குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். அண்ட் இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த இமேஜ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் இந்த நியூ லேயரை கீழே இருக்க இமேஜ் லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். ஸோ இதில் என்ன தான் பெயிண்ட் பண்ணாலும் இந்த இமேஜ் லேயரில் மட்டும்தான் அது அப்ளை ஆகும். ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். சுற்றி இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி பிளாக் பெயிண்ட் பண்ணுறேன். இதோட பிளெண்ட் மோட மாற்றி பார்ப்போம். நார்மலில் ஜஸ்ட்டு வச்சுட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இது நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஹைட் பண்ணி பார்த்திங்கனாலும் தெரியும். சாஃப்ட் லைட் வச்சுருக்கேன். ஸோ இந்தளவு டார்க்னஸ் போதும். வேணும்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு லெவல்ஸ் லேயர் ஆர் கர்வ்ஸ் லேயர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயர் 1ல் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து கீழே வந்து கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். ஸோ இதுவும் வந்து இந்த இமேஜுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். இதில் ஃபேஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க 2 ஸ்லைடரை விட்டுட்டு மேலே இருக்க அந்த 3 நாபை வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு கொஞ்சம் பிரைட்டனாக இருக்குது. இந்த லெவல்ஸ் லேயரில் மாஸ்க் வந்து ஒயிட் மாஸ்க்காக இருக்கும். ஸோ ஒயிட் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ போட்டிங்கன்னா மாஸ்க் இன்வெர்ஸ் ஆகிடும் பிளாக் மாஸ்க்காக. இப்போ இந்த மாஸ்கில் என்னென்னலாம் ஒயிட் பெயிண்ட் பண்ணுறோமோ அந்த லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ரிவீல் ஆகும். ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். தென் இந்த ஃபேஸில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ஃபேஸை மட்டும் ரிவீல் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலாக ஒரு கிரேடியன்ட் ஓவர்லே மட்டும் கொடுத்துடலாம். இந்த லெவல்ஸ் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிரேடியன்ட் மேப் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸில் இந்த கிரேடியன்ட் பேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நிறையா கிரேடியன்ட் வரும். ஸோ இதில் இந்த மாதிரி எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ப்ளூ கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் மோடு வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போ ஓவராலாக எல்லாத்துக்குமே அப்ளை ஆயிருக்கு. ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே லெவல்ஸ்க்கு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுறேன். இப்போ இதுக்கு மட்டும்தான் அப்ளை ஆயிருக்கு. தென் இதோட ஒப்பாசிட்டியை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்டாக இருக்கட்டும் இந்த இமேஜ் மட்டும். மீதி எல்லாமே நம்ம நார்மலாக தான் வைக்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதே டிசைனை டூப்ளிகேட் பண்ணி ரைட்டில் வச்சு இங்கே ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாக் மாஸ்க்கையும் இந்த லைனையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி போட்டு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இதோட சைஸை ரைட்டாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டா எனக்கு இங்கே ஒரு இமேஜ் வச்சுருவேன், இங்கே ஒரு இமேஜ் வச்சுருவேன். மீதி 3லேயுமே ஏதாவது ஒரு டிசைன் போட்டுக்கலாம், ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வழக்கம் போல் இந்த ரெக்டாங்கிளை மட்டும் கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கொஞ்சம் கீழே மேலேயும் கொண்டு வரேன். தென் இதோட கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். இப்போ இந்த 2 ஸ்கொயர்லையுமே ஒவ்வொரு இமேஜ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்கொயரை வந்து மேனுவலாக ட்ரா பண்ணிக்கலாம். டாப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபில் கலர் கொடுத்துக்கிறேன், ஒயிட் கலர். இதை வந்து நம்ம இந்த ஷேப்க்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டான சைஸ்க்கு வந்துடும். தென் இதை மூவ் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளிக் பண்ண போகிற இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். தென் இதை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே உள்ள ரெக்டாங்கிளுக்கு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு நிறையா பேஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இது நம்ம ப்ளேஸ் பண்ணனால ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். நமக்கு ஒரு நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சி கிளிக் பண்ணி கிராப் டூலில் ஜஸ்ட்டு ரைட் சைடில் மட்டும் சும்மா அப்ராக்சிமேட்டாக எனக்கு இவ்வளோ தூரம் வேணும் அப்படின்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு மேலே கண்டென்ட் அவேர் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் என்ட்ரி கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி இந்த வால் இந்த இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல. ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிவிடும் அதுவே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஃபில் பண்ணிடுச்சு. பட் இது நம்ம இமேஜ் சின்னதாக வைக்கிறனால நமக்கு இதே போதும் தான், நமக்கு பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ கண்ட்ரோல் எஸ் போட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை ட்ராக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல அந்தளவு நமக்கு ஒன்றும் தெரியாது. தென் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெக்டாங்கில் வந்து அகைன் கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணி இந்த ரெக்டாங்கில் ஃபுல் டாப்பில் கொண்டு வந்துடுறேன். தென் இதை ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இதில் வச்சுக்கிறேன் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல வேறு ஒரு இமேஜ் வைக்க போகிறோம். தென் இதை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கீழே இருக்க அந்த ரெக்டாங்கில் கிளிக் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இது பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுலேயும் கலர் ஃபில் பண்ணணும்.
ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அந்த லைன் லேயர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹைடே ஆயிடுச்சு மேலே இமேஜ் வச்சு. ஸோ அந்த லைன் லேயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கப்புள்ஸ் வந்து ஸ்விங்கில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த ஸ்விங்கை வந்து இந்த டிசைனில் ஹேங் ஆகிருக்க மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அந்த இமேஜ் இப்போ நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் அது. ஸோ இதில் வந்து செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக் செலெக்ஷன் டூலை வச்சு மேனுவலாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலெக்ஷன் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரோப் வந்து சப்ஜெக்ட் கிட்டே இருக்க ரோப் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு மேலே கொஞ்சம் தூரம் வேணும். அதை எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்ப்போம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மாஸ்க் வந்து டெம்பரரியாக டிசேபிள் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணி பென் டூல் எடுத்துக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் கிட்ட இங்கே இருக்க ரோப்பில் இந்த இடத்துலேருந்து செலெக்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். பென் டூலில் ட்ரா பண்ணுறது மட்டும் செலெக்ஷனாக வந்துடும். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அகைன் நம்ம கட் அவுட் பண்ணியிருக்கிறதுலாம் திருப்பி வந்து மாஸ்க் ஆகிடும். ஸோ இந்த செலெக்ஷனுக்குள்ளார இப்போ ஒயிட் கலர் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜில் இருக்க அந்த செலெக்ஷன் மட்டும் ரிவீல் ஆகும். அதனால் இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அதை வந்து ரிவீல் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்டில் போட்டுடுறேன். தென் இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது எனக்கு தேவையில்லை. இப்போ இந்த இமேஜை கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயருக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்க் ஐக்கான் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ரோப்பை மட்டும் டெலீட் பண்ணிடலாம். தென் இந்த லேயரை இந்த ஒயிட் கலர் இந்த ரெக்டாங்கிள் லேயருக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு அந்த ரோப் வந்து ஹைட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்க மாஸ்க்கை வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதில் வரக்கூடிய இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி போட்டு இதில் மாஸ்க் பண்ணலாம். இப்போ கார் நமக்கு இந்தளவு ஒரு லைட் மட்டும் தெரிஞ்சால் கூட போதும். இப்போ இந்த இமேஜை பேக்ரவுண்டில் பிளர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அகைன் அதே இமேஜை ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். இந்த டைம் நம்ம கட் அவுட் பண்ண போகிறதில்ல. இந்த இமேஜ் இப்போ இந்த கட் அவுட் பண்ணதுக்கு பின்னாடி கொண்டு போகணும். இந்த லேயரை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஓவராலாக பின்னாடி கொண்டு போயிடுறேன். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க் லேயரை கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடும். இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். சென்டரில் இருக்க இமேஜோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் வந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கலாம் கட் அவுட் பண்ணதை. பிகாஸ் பின்னாடி நம்ம கலராக வச்சிட்டோம். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதை ஆல்ட்டு ஹோல்டு பண்ணி கீழே இந்த லேயருக்கு மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த காரோட லைட்லையும் இங்கே மேலேயும் லைட்டாக க்ளோ எஃபெக்ட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ டாப்பில் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். தென் இந்த இடத்துல இந்த எல்லோவுக்கு மேலே இருக்க இந்த ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் வச்சுட்டு சாஃப்ட் ப்ரஷ்ஷாக தான் இருக்கணும் மேக் ஷுர். ஸோ இந்த கை காட்டுறாங்கல்ல இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துல கரெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த காரோட லைட்லையும் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து லீனியர் டாட்ஸ் ஆடாக மாற்றிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஒரு சிம்பிளான க்ளோ எஃபெக்ட் இது. ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சேன் டெக்ஸ்ட்டை வந்து அங்கங்கே ஃபாண்ட் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டுட்டேன். தென் இந்த இடத்துல ஃபைனலாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வச்சிடலாம். ஸோ செரிஷ் அப்படின்ற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி கப்புள்ஸ்க்கு பின்னாடி வச்சுக்கிறேன், கட் அவுட் பண்ண இமேஜுக்கு பின்னாடி. தென் இந்த டெக்ஸ்ட்டை வந்து அகைன் டூப்ளிகேட் பண்ணி கண்ட்ரோல் ஜே போட்டு ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு ஃபில்லை வந்து ஃபுல்லாக 0 பண்ணிக்கிறேன். தென் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கில் ஒயிட் கலர் வச்சுட்டு சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் ஒரு 8 பாயிண்ட் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக் மேலே இந்த இமேஜ் மேலே ஸ்ட்ரோக் மட்டும் விசிபிளாக இருக்கும். இமேஜுக்கு பின்னாடி வரும்போது அந்த கலரும் சேர்ந்து வரும். இப்போ ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபைனலாக ஒரு கலர் பேலன்ஸ் மட்டும் கொடுத்துடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ், ஷேடோஸ் மூணுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். தென் ஒரு லெவல்ஸ் லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதோட கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஓவராலாக டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.